ஷே யமதர்ம கணக்குப்பா. நால்வில் சக்கரத்தில் இப்போ எல்லாமே பிடி ஓடுவான். அது காவு கொடுத்தாச்சு, ரத்த காவு கொடுத்தாச்சு. 4 வீல் சக்கரத்தில் காவு கொடுத்தாச்சு. இப்போ மாற்றுற கணக்கு, இது மாற்றுற கணக்கு. சாவும் செய்வான், செத்தும் போவான் ரோட்டில். 4 வீலர் ரோடு, 3 வழிச்சாலை ரோடு, 4 வழிச்சாலை ரோடு, 2 வழிச்சாலை ரோடு, 1 வழிச்சாலை ரோடு, 2 வீலரும் 4 வீலரும் போட்டு காவு கொடுத்தாச்சு. இதில் அநியாயப்பட்டவன் பூரா காலி ஆயிடுவான். அவன் குடும்பத்தில் முண்டச்சியாக தான் இருப்பான். பெண்ணு என்ன கணக்கு, மோசத்தில் போகிறான். அந்த மொட்டையும் பேப்பருக்கு, செத்த பை பேப்பருக்கு ஆணி அலைதான். விதைச்சி அறுக்கவா விதைக்கவா அப்படிங்கிற கணக்கில் மாற்றி அடிக்கான். மொட்டையும் பேப்பர், செத்த பை பேப்பர். இப்போ அந்த பேப்பரில் காவு நிற்கும். தூக்கிட்டே அலைவான். வட்டிக்கடை வாரக்கடை வீசுவான். பேங்கில் வட்டிக்கடை வாரக்கடை வீசுவான். அரசியல்வாதி வட்டிக்கடை வாரக்கடை வீசுவான். எப்படி அடுத்து பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி வட்டிக்கடை வாரக்கடை வீசுவான். அடுத்து கவர்மெண்ட் வேலாக்கிற வட்டிக்கடை வாரக்கடை வீசுவான். இப்போ சாவு எண்ணிக்கை இதில் போகும், நிறையா போகும். அதான் சாபத்து கணக்கு. எத்தனையோ மக்கள்கிட்ட வாங்கி சாவு விடுவான். இவ்வளோ வட்டி வாங்கியிருக்கான், இவன் சாவு மாட்டேங்கானே. இப்போ தான் அந்த சாவு கணக்கு உள்ளே போவோம். வட்டி கடை வாரக்கடை சீட்டு நடத்துகிறவன் மொல்ல மாதிரி முடிச்சவிக்கிய இப்போ காலி ஆகுவான். 2 வீலரில் காலி ஆகுவான், 4 வீலரில் காலி ஆகுவான். சக்கரத்தில் டயரில் காவு கொடுத்தாச்சு. எல்லாமே என்னப்பா வித்தோட்டமாக போகுது. என்ன இராணுவ வானரப்பட தரப்பட வந்தவனு தான் இந்த கணக்கை தோண்டி பார்ப்பான். வீடு ஆதார கார்டில் கிடக்கிறவன் என்ன கணக்கு போட்டிருக்காங்க, ஐயா கடவுள் என்ன நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், என்ன கணக்கு நம்ம காடுகரை இல்லையே, ஏன் விவசாயம் கொடுத்துருக்காரு 3 வேளைக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கோம், நமக்கு விவசாயம் தான் வேணும். விளைய வச்சு வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கணும். அதுக்கு விற்பனைக்கு ஓட்டுறதுக்கு கொடுக்கல கடவுள் பகவான். சரியா, பூரா செத்த பேப்பர், மொட்டையும் பேப்பரை ஒரு பக்கம் ஏற்றி வச்சு பூரா பிடிங்கிட்டான். அந்த பேப்பரை விதைச்சி கோடி 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 குவி வாங்கி விற்று அவன் சேர்த்து வச்சுருக்கான். அப்போ அது பிடி வருவோம். அந்த பிடி வரையில் அரசியல்வாதி பல லட்சம் கோடி, பலாயிரம் கோடி எல்லாரும் உள்ள மாட்டேல ஆட்டாம்பட்டிக்க முன்னும் பின்னும் சூடு. அடுத்து கை திருக்கல், கவர்மெண்ட் வேலையாடா பாய்ப்பேகளா இல்லை நிலப்பரப்பை பூரா அழிக்காண்டா. உள்ளே என்ன ஏதுன்னு பார்க்கல. என்னடா கவர்மெண்ட் வேலையாக்குற, என்னடா நிலப்பரப்பில் பார்க்குறதுக்கு என்னடா அவங்க அதிகாரி இருக்குது. அரசில் என்னடா இருக்குது, அரசில் என்ன இருக்குது தாசில்தார் ஒரு பக்கம், விவோ ஒரு பக்கம், கிராம அதிகாரி ஒரு பக்கம், இட அளப்புத்துறை ஒரு பக்கம், கலெக்டர் ஒரு பக்கம். காலை 2 தோளில் தூக்கி போட்டு பெண் ஆணும் அப்படி காலை 2 விரித்து விளக்கி படுத்து கிடக்கு. எப்படி இது ஒரு விளையாட்டா? எப்படி ஒவ்வொருத்தன் அதிகாரி சொல்லுதான், எங்களுக்கு ஆள் கம்மியாக இருக்குது, எங்களால் பார்க்க முடியலை அப்படிங்க. இதிலேருந்து காவல்துறையிலேருந்து தாசில்தார், விவோ, கலெக்டர்லேருந்து பூரா நிர்வாகம் பார்க்குறவங்க எங்களுக்கு ஆள் ஷார்ட்டேஜாக இருக்குது, கம்மியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு நிர்வாகமாடா? இந்த கேள்வி கேட்கார் கடவுள். இந்த கேள்வி கேட்கார் கடவுள். நிர்வாகமா? இராணுவ வானரப்பட 10 பேர் விட்டால் போதும், சங்கின்னு 10 நிமிஷத்தில் சுற்றிடுவான். ஒரு சுற்றி கொடுத்து அந்த அடிக்க வேண்டிய இடத்துல அடித்து தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ பயப்படுவான்ல. அப்போ பயம் யாருக்கு பயப்படுவான்? அதுதான் கடவுளுடைய படை, இராணுவ வானர படை. இது சாமி படைகள் வேறு உள்ள கிடக்கு, அது போய்கிட்டு இருக்கு. சாமி படைகள், கடவுளுடைய படைகள், முக்கால் சத்தியம். அடுத்து மானிட பிறவி படைகள், அமர்நாத் ஜோதிலிங்கம், இலங்கை ஜோதிலிங்கம். இலங்கைன்னா ராமேஸ்வர ஜோதிலிங்கம். இது இராணுவ வானரப்பட மானிட பிறவி உள்ள இயந்திரத்தை தூக்கி வரையில் தான் சிட்டி கிராமத்தை கணக்க முடிக்க முடியும். இல்லைன்னா அழிச்சிருவான், விவசாயத்தை பூரா அழிச்சிருவான். நஞ்சை ஊஞ்சை பூரா அழிச்சிட்டான். நஞ்சை ஊஞ்ச கணக்கு நெல் விளையும், பயிர் வச்சு விளையிறது பறவைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. பறவைகள் பூரா எத்தனை விதமான பறவைகள்லாம் அது பூரா அந்த பயிர் வச்சுகள் சாப்பிடும். விதைச்சி போட்டு அது மிச்சத்தை அது சாப்பிட்டு போட்டும் கொடுத்துருக்காரு. அதை பூரா அழிச்சு வந்துட்டான். கட்டடமாக போட்டு 2 காலுக்கு பிறந்து அரசியல் பூரா ஆஃபீஸாக போட்டு உட்காந்துருக்கான். பூரா 2ஆம் நம்பர் விற்கிறதுக்கு கட்டடமாக போட்டு வச்சுருக்கான். மில்லு துவைச்ச கம்பெனியாக போட்டு வச்சுருக்கான். ஏன்னா பாத்தியா பார்க்கலையாப்பா கோர்ட்டில், நீதிமன்றத்தில் பார் என்ன கணக்கு போட்டுதாரு பார்த்துக்கோ. முக்கால்